தனுஷோட ஆக்டிங்கில நெக்ஸ்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆக போற மூவினா, அவருடைய 50வது மூவியான ராயன் மூவி தான். இந்த மூவிலேருந்து தொடர்ந்து ஒவ்வொரு கேரக்டரா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே. ஃபைனலா இந்த மூவிலேருந்து வரலட்சுமியோட கேரக்டரும் சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த மூவில நெறைய கேரக்டர்ஸ் ஆக்டிங் பண்றாங்க. ரொம்ப முக்கியமான ரோல்ல ப்ளே பண்ணுறதும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. அப்பர்ணாவுல தொடங்கி எஸ்.ஜே. சூர்யா வரைக்குமே இந்த மூவில முக்கியமான ரோல்ல ப்ளே பண்ணுற ஆக்டர்னு நினைக்கிறேனே. அதனால தான் இவங்களுடைய போஸ்டர் எல்லாத்தையுமே முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சம்மர் டைமில் இந்த மூவி தேட்டருக்கு வர்றதும் கன்ஃபார்ம் ஆகியிருக்க. தனுஷோடைய 50வது மூவி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்குன்னே சொல்லலாம். இந்த வெயிட்டிங்கை இவங்க எந்த அளவுக்கு பூர்த்தி செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக தனுஷோட ஆக்டிங்கில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. 2024 சம்மர் டைமில் ரிலீஸ் ஆக போகிற இந்த தனுஷோடைய 50வது மூவி எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தேட்டரில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணுமே. கமலோடைய ஆக்டிங்கில் மணிரத்னமுடைய டைரக்ஷனில் தக் லைஃப் மூவியோடைய 2வது பாகத்தோடைய ஷூட்டிங்கை இந்த மாதத்துடைய லாஸ்ட் எண்ட் ஆஃபில் ஸ்டார்ட் பண்ணுறதா அப்டேட் கொடுத்துருக்காங்களே. செர்பியா நாட்டில் தான் இந்த மூவியோடைய 2வது கட்ட படப்பிடிப்பு எல்லாமே ஆரம்பிக்க போகிறாங்களே. இப்போ கமல் அவர்கள் அரசியலில் வரப்போகிறதுனால கண்டிப்பாக இந்த மூவியோடைய ஷூட்டிங்கை ரொம்ப வேகமாக முடிக்கிறது தான் பார்ப்பாரு. 2024 செகண்ட் ஹாஃபில் இந்த மூவி தேட்டருக்கு வரதாகவும் இருக்கு. அதனால் கண்டிப்பாக வர மே மாதத்துக்குள்ளே இந்த மூவியோடைய ஓரளவு ஷூட்டிங் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். மேக்ஸிமம் போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ரஜினி அவர்களுடைய வேட்டையன் மூவிலும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ண போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்களே. கெஸ்ட் ரோலில் இந்த மூவியில் ஒரு சீனில் வந்து போவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கான அப்டேட்டை ஏற்கனவே கொடுத்துருந்தாலும் இப்போ அதுக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சில போஸ்ட் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. தனுஷும் கமலையும் 2 பேருமே ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரே ஸ்க்ரீனில் பார்த்தேன். வேட்டையன் மூவியில் 2 பேருமே வர மாதிரி ஒரு முக்கியமான சீன் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேனே. ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய ஆக்டிங்கில் இதுக்கு முன்னாடி லால் சலா மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகி ஓரளவு நல்ல ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தி இருந்தது. நெக்ஸ்ட் அவங்க சித்தார்த்தை வச்சு ஒரு மூவி மேக் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. சோஷியல் விஷயத்தை மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல கண்டென்ட்டை தேர்ந்தெடுத்து தான் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் இது வரைக்கும் மூவி மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. அந்த வகையில் சித்தார்த்தை வச்சு மேக் பண்ண போகிற மூவியும் அந்த அளவுக்கு தான் இருக்க போதுன்னு நினைக்கிறேன். லால் சலா மூவி ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திடுச்சு. கண்டிப்பாக சித்தார்த்தோடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆக போகிற இந்த மூவி ஒரு நல்ல ரெஸ்பான்ஸை தான் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். 2023 தொடக்கத்தில் கவினுடைய ஆக்டிங்கில் டாடா மூவி ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸை ஏற்படுத்தினது. இதை தொடர்ந்து கவினுடைய 5, 6, 7 மூவிஸ்னு ஒரு பெரிய வெயிட்டிங் இருக்கிற மத்தியில் சுந்தர்சியோடைய கலகலப்பு 3வது பாகம் மட்டும் இல்லாமல் வெற்றிமாறனுடைய விடுதலையுடைய 2வது பாகத்திலே ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணுறதுக்காக இருந்தார். ஆனால் இவர் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக கேட்டதுனால இப்போ கலகலப்பு 3வது பாகம் மட்டும் இல்லாமல் விடுதலையுடைய 2வது பாகத்துலேயும் இவர் விலகிட்டு தான் அப்டேட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே. தொடர்ந்து இவருக்கு நிறைய மூவி அமைஞ்சிட்டதுனால சம்பளத்தை கொஞ்சம் ஹையாக கேட்குற மாதிரி இப்போ அப்டேட் போய்கிட்டு இருக்கு. அதனாலவே இந்த 2 மூவியுமே கேன்சல் ஆகிட்டு தான் மூவி சைட்லேருந்து ஒரு சில அப்டேட்டையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர் மூவி அமையிறதுனால கண்டிப்பாக சம்பள உயர்வு நார்மலாகவே ஏற்படும் தான். இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத ஹீரோஸே நிர்ணயிக்கிற மாதிரி அப்டேட்டும் போய்கிட்டு இருக்கு. மொமெண்டோனோட ஆக்டிங்கில் ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக ரிலீஸ் ஆகியிருந்த பிரம்மயுகம் மூவி ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸாக இந்த மூவி கொடுத்துருக்கு. ஒரு நார்மலாக ரிலீஸ் ஆன மூவிஸ் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஏற்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் இந்த பிரம்மயுகம் மூவி இப்போ ரொம்ப பெரிய பாக்ஸ் ஆஃபீஸை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லணுமே. ஒரு பெரிய சக்ஸஸ் மட்டும் இல்லாமல் என்னுடைய 2வது பாகத்துக்கும் வழிவகுத்திருக்குன்னே சொல்லணும். சிவாவும் யோகி பாபுவும் ஆக்டிங் பண்ணியிருந்தா சலூன் மூவி வர பிப்ரவரி 28 தேட்டருக்கு வரதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே. முத்துக்குமரனுடைய டைரக்ஷனில் சாம் சேஸோட மியூசிக்கில் தான் இந்த மூவி தயாராகிருக்கு. பிப்ரவரி 28 காமெடி கலந்த ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் மூவியாக இந்த சலூன் மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சிவாவுடைய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஒரு நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட் தான். இவர் கூட யோகி பாபு சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த மூவியில் ஏற்படும்னு நினைக்கிறேன். வர பிப்ரவரி 28 தெரியும் இந்த மூவி தேட்டரில் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் ஏற்படுத்த போகுதுன்னு. காடு வெட்டி மூவிலேருந்து அடுத்த அப்டேட் எல்லாமே வர மார்ச் 3 ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்களே. இந்த மூவியோடைய ட்ரெய்லர் மட்டும் இல்லாமல் மியூசிக்கும் மார்ச் 3 ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற போல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆறுமுகமுடைய டைரக்ஷனில் சுரேஷ் அவர்கள் தான் இந்த மூவியில் இம்பார்ட்டண்டான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த மூவி ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய வாழ்க்கையை வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்களே. எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸை இந்த மாதிரி மூவிஸ்லாம் தேட்டரில் ஏற்படுத்தும் அப்படின்னு தேட்டருக்கு வந்தால் தான் தெரியும். நிகேஷோடைய டைரக்ஷனில் ஜிவி பிரகாஷோடைய ஆக்டிங்கில் ரோபல் மூவி மார்ச் 22 தேட்டருக்கு வரது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மூவியும் கொஞ்சம் பொலிட்டிக்கல் கலந்து சோசியல் விஷயத்தை பேசுகிற மாதிரி தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் தொடர் மூவிஸ் எல்லாமே கொஞ்சம் சோஷியல் விஷயத்தை மெயினாக வச்சு தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரோபல் மூவியும் அந்த அளவுக்கு தான் இருக்க போகுதுன்னு நினைக்கிறேனே. ஆனால் இந்த மூவியில் கொஞ்சம் அரசியல் கலந்து இருக்கிறதுனால எந்த மாதிரி அமைய போகுதுன்னு தெரியல. ஜிவி பிரகாஷோட ஆக்டிங்கில் தொடர்ந்து இந்த இயருடைய எண்டுக்குள்ளே 2லேருந்து 3 மூவிஸை கூட தேட்டரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஏன்னா இவரோட ஆக்டிங்கில் அந்த அளவுக்கு மூவிஸ் எல்லாமே வெயிட்டிங்கில் இருக்க. ஒவ்வொரு மூவியுமே டிஃப்ரெண்ட்டான கதைக்களத்தில் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேனே. அதில் மார்ச் 22 ரிலீஸ் ஆக போகிற இந்த ராபல் மூவி எந்த அளவுக்கு இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.